Hello guys, welcome back to my channel Andrew Vlogs. So இப்போது வந்து ஒரு ஷார்ட் ரைட். இன்னைக்கு 15th of December 2024. ஸோ நான் இன்னும் 2001 ஸ்டக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யோசிக்கிறேன் என்ன வருஷம் இதுன்ட்டு. ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா புலிக்கேட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா நேற்று ஈவினிங் பிளான் பண்ண தான். ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். ஸோ வரன்ட்டாங்க. ஸோ சும்மா போய்ட்டு ரைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10:30, 11, 12க்குலாம் மேக்ஸிமம் 12. ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ குன்றத்தூர் வழியாக வந்து போயிட்டு அப்படி அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், மூணு எவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன இதெல்லாம் எனக்கு தெரில, பட் பார்க்க நல்லாயிருக்கு. ஃபுல் மூன்னே வந்து ரொம்ப ரெட் மூனாக இருக்குது. ஸோ கூட பார்த்திங்கன்னா 2 பேர் வராங்க. ஒன்று வந்து ஹிமாலயன் 452, இன்னொன்றும் ஹிமாலயன் 452. ஒரு பைக்கில் வந்து எங்கள் அண்ணா வராரு. ஸோ இன்னொரு பைக்கில் பார்த்திங்கன்னா ரைடர் மிஷன் வராரு. ஸோ 3 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபியூல் போடணும். ஃபியூல் வந்து ஒரு நேற்று ஈவினிங் தான் போட்டோம், ஒரு 300க்கு. அப்புறமா போய் வேளச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ இன்னும் ஒரு 300 போட்டுக்கலாம். ஸோ அதனால் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 300 சுத்தமானு எனக்கு தெரில. இப்போ வரைக்கும் ஆவரேஜ் மைலேஜ் ஒரு 26, 27 காமிச்சிட்ருக்கு. ஸோ மேபி நம்ம போகிறது ஹைவே க்ரூசிங் தான். ஸோ 30 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம லெஃப்ட்டு தான் போனோம். ஸோ ஃபியூல் போட்டுட்டு அப்புறமா வந்துடுவோம். எந்த பைத்தியக்காரனுங்க வந்து இதெல்லாம் கூட்டி வைக்கிறானுங்கன்னு தெரில சத்தியமாக. வண்டி ஸ்டாப் ஆகிற இடத்துல ஜல்லி கொட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ என்னன்னா 3 பாயிண்ட் காமிக்குது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. முந்நூறு. பெறப்பட்டது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:10, 6:15 ஆகுது. ரைடர் மிஷன் வந்து ஒரு கொஞ்சம் லேட் ஆனதுனால ஸோ இப்போ தான் நான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏற போகிறோம். ஸோ இந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ ஹைவே ஏறிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த மந்த்தே பார்த்திங்கன்னா 26 வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஸோ அதுவும் குரூப் ரைடு. ஸோ அந்த ரைட் பார்த்திங்கன்னா மை காட். ஸோ அந்த ரைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன டெஸ்டினேஷன்றது இதில் தெரியும், ஃப்யூச்சரில் பாருங்கள். ஸோ
ஆக்சுவலாக ஜாக்கெட்டு எல்லாமே நாசமாயிடுச்சு. நான் ஒரு 1.5 வருஷம் கிட்ட ரைடே பண்ணாது. ஜாக்கெட் பார்த்து போயிடுச்சு, க்ளவு சரியில்லை, வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸு. அதனால் அடுத்தடுத்து ஒரு செலவு பண்ணால் இன்னொரு செலவு வந்து நிற்கிது. ஸோ ப்ராப்பராக இது பண்ண முடியல. ஸோ ஓகே, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேடிங்லாம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டா செக் பண்ணுங்கள். நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி பைக்கிங் ரிலேட்டடில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன். சும்மா நீங்கள் எதனா டவுட்ஸ் கேட்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் என்ன எதனா ரைட்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஜாலியாக பேசலாம். ஜாலியாக பேசினா இப்போல்லாம் சொன்னால் தப்பாயிரும். ஓட்டுறதுக்கு அப்படி இருக்கா? என்னதான் வந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ணாலுமே வண்டி மூவ் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஒருவேளை அந்த ஹேண்ட் கார்டால் தான் அப்படி இருக்கா? நேற்று நல்லா தான் நான் ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த ரோட்டில் கொஞ்சம் ஓட்டியும் பார்க்க முடியாது. எதனா ஒன்றுனா குட்டியாக ஒரு பள்ளம் வந்தது, இதெல்லாம் அந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணி வரானுங்க. பயமாக இருக்குது இங்கெல்லாம் ஓட்டுறதுக்கு. ஸோ செக் பண்ண முடியாது வண்டியை. கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிக்கப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்ன மேட்ருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ராஜா ரைடு போகிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் வச்சிடாதா ராஜா. ஏன்னா சர்வீஸும் பண்ணிட்டேன். ஸோ சர்வீஸ் பண்ணி 1200 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கு வண்டி. ஏது செயின் ஸ்ப்ரேவும் நேற்று நைட்டு தான் பண்ணேன். ஸோ பார்ப்போம். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பார்க்கறதுக்கு தான். ஆக்சுவலாக வந்து செம்மையாக இருக்குது வியூவு. இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரீமியாக இருக்குது அந்த மரம்லாம் பார்க்குறதுக்கு. ஃபாக் வேறு இருக்கா தூரத்தில் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி இந்தியன் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. ஆரஞ்சு, ஒயிட்டு அண்ட் க்ரீன் பார்க்கும்போது ஒரு மாதிரி இந்தியன் ஃப்ளாக் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சீரியஸாக வியூ வந்து பயங்கரம். ஒர்த்து காலைல எழுந்து வந்தது. ஸோ கொஞ்சம் இருட்டுனா போல் போனால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த டைம் வர்றது ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரும்போது கொஞ்சம் கஷ்டம். வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கெட்லாம் கொஞ்சம் அவிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா சதாசிவ கோணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் வந்து யாரும் பெருசாக இதுக்கு இது பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அதனால் சரி ஓகே புலிக்காட் போயிட்டு சும்மா போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா கூட ஜஸ்ட் ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிட்டு வந்துடலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பைக்ஸை வச்சு ஒரு எப்படி சொல்ல பைக்கர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா பைக்ஸை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது இருந்தாலே போதும். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஏறி உக்காந்து ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறீங்க, 2 டயர் இருக்கா, முறுக்குனா போகுமா, இதுதான் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பைக்கில் பார்க்க வேண்டியது. அதில் வந்து சிசிஸ்லாம் பார்த்து அடிச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து லாங் ட்ரைவ் பண்ணுறேன். லாங் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்ட்டாக வேணும், ஓரளவுக்கு ஸ்பீடாக வேணும், பட்ஜெட்குள்ளேயே வேணும்னா நான் இந்த பைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ அவங்களுக்குலாம் என்ன ஒரு ஒரு டே டு டே ஒரு இது இருக்கும். இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு வந்து அதுக்கு ஒரு வண்டி வேணும். அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம தேவைக்கு தான் ஒரு விஷயத்த வாங்கணுமே தவிர்த்து ஆடம்பரத்துக்காக வாங்கக்கூடாது, ஒருத்தன் பேசுகிறான்றதுக்காக வாங்கக்கூடாது. ராங் ரூட்டில் வரானுங்க. எத்தனை பேர் போகிறீங்க? 5 பேர் போகிறானுங்க அந்த வண்டியில். அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே காண்டாகுது. அப்படியே வச்சுக்கிறானுங்க 390 GT 650. புரிஞ்சுக்கோங்கடா, 650 வேறு, அது வந்து 650 சிசியாக இருந்தாலுமே அது ஒரு கெஃபே ரைடர் வண்டி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பைக்ஸ். அதுக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்கேன். நம்ம பேசினா நம்மளுக்கு தான் தலைவலி. இதெல்லாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துடணும். அது இல்லாமல் இப்போ அடிச்சுக்கிறானுங்க பாருங்க, ஏதோ அக்கா அக்கான்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு புரியல, யாரா நீங்களாம்? அடிச்சு கூட இல்லை, அடிச்சுக்கினாவது பரவாயில்லையே, சிம் பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்து. சன் அப்படியே கண்ணில் அடிக்குது பயங்கரமாக. அது ஆனால் ரொம்ப கூசலாம் இல்லை, நல்லா இருக்குது ஆக்சுவலி. லெஃப்ட் எடுக்கணும். ஆக்சுவலி மீஞ்சூர் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் மீஞ்சூர். ஐயனார் ஹோட்டல். ஆக்சுவலி ஊருக்குள்ளே வர ரோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஆக்சுவலி ஊர் ரோடு மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது, சீரியஸாக சொல்லணும்னா சரியான பிளேஸு. வர்ற லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பழவேற்காடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது, பீச்சு தான். ஸோ நீங்கள் பீச்சில் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த போட்டில் வச்சு, போட்லேருந்து நீங்கள் உள்ளே போயிட்டு சமைச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஆள் இருக்காங்க, பட் நான் அந்த பிளானில் வரல. ஸோ சும்மா நம்ம போயிட்டு பழவேற்காடை வந்து பார்த்துட்டு சும்மா சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். உலகமே போக்கலாம் தேவையா. சரி, ஆனால் வந்த வரைக்கும் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நைட்டில் வந்து வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ரோடு வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் ரைடிங் பண்ணலாம்.
கிளம்பியாச்சு இங்கேருந்து. ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ நீங்கள் புலிக்காட் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பரோட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மார்க்கெட் தான். ஸோ 2 சைடுமே மார்க்கெட்டு. நீங்கள் எதனா வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் போட்ஸ் ஹையர் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனா கூட நீங்கள் இங்கேயே பை பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைனா அவங்க கூட செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. ஸோ பட் இப்போ அவங்களுக்கு வந்து சும்மா மார்னிங் ஷார்ட் ரைட் மாதிரி வந்ததுனால நாங்கள் அதை எதுவும் இப்போ போட்டிங் வந்து வெறும் போட்டிங் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியாவே வரல. சரி, நீங்கள் இப்போ நான் போட்டிங் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அதுவும் நல்ல ப்ரைஸும் ரீசனபிளாக தான் சொன்னார். ஸோ மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்தால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் வந்தால் உங்களுக்கு வந்து ரேட்டு அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட இது பண்ணுவாங்க. நைட்டு வந்து சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நைட்டு வந்து ஃபேமிலியாக வரீங்க, லேடிஸ்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் சஜஸ்டபிள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மதியானம் வந்து நீங்கள் காலையில் வந்துட்டு ஒரு மதியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் வெளியே வந்து கிளம்பி போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனாக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாகவே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மி தான், ஓகே. அண்டு இதுக்கப்புறம் வந்து இந்த vlogல பெருசாக இல்லை. ஸோ அப்போது வந்த ரோட்டை தான் நீங்கள் திருப்பி பார்க்க போகிறீங்க. ஸோ இதோட நான் vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until bye bye.